வணக்கம். நம்ம இன்று புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறுகிற பை தயாரிப்பு சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெறுவதாக வந்திருக்கிறோம். இங்கே பை தயாரிப்பு சங்கத்தின் சார்பாக உறுப்பினர் அனைவரும் வந்திருக்காங்க. உள்ள வாங்க, தொடர்ந்து பார்க்கலாம். புதுச்சேரியில் அனைத்து தொழில்களுக்கும் சங்கங்கள் உண்டு. அதேமாதிரி நம்ம பை தயாரிப்பாளர் சங்கங்கள் திறம்பட செயல்படாததால் 2026 புது நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கவும் கூடியிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் கூறலாம். அதேமாதிரி நம்ம பை தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருப்பவர்கள் ஒரு சில நபர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கூற இருக்கிறார்கள். முதலாவதாக புரோமேக்ஸ் உரிமையாளர் கிருஷ்ணன் சார் அவர்களை அழைக்கிறோம். காலை வணக்கம். நம்ம எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஒன்றா கூடியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம அசோசியேஷன்லாம் நம்ம தொடங்கியிருந்தோம். அப்போ பார்த்தோன்னா கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் சின்ன சின்ன சில மனசு கருத்தமான இதெல்லாம் இருந்தபோது அப்போ அப்படியே ஸ்லோவாகிடுச்சு. இப்போ இடையில பார்த்தோன்னா இவர் நம்ம பாப் பேக் சரவணன் சார் இறந்தபோது மறுபடியும் எல்லோரும் மீட் பண்ணும்போது ஒரு முடிவு எடுத்தோம். இது மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா அவங்களுக்காக பின்னாடி நிற்கிறதுக்கு யாரும் இல்லை, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அப்போ நம்ம இதை திரும்ப நம்ம அசோசியேஷனாக ஆர்கனைஸ் பண்ணணும். இன்னும் புதுசாக வந்திருக்கிற கம்பெனிக்காரர்கள் எல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வரணும். பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா துறையை சேர்ந்த எல்லா இதுக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போது நமக்கு அது இல்லை. ஏன்னா நமக்குள்ளே நம்ம யாருமே ஒரு விஷயத்தை நம்ம எல்லோரும் வாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு இன்வைட் பண்ணோம்னா அதுக்கான கால நேரத்தை நம்ம யாரும் ஒதுக்கிறது இல்லை. நம்ம எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம் தான். தேவையான விஷயங்களுக்கு வரணும். இப்போ இங்கே வந்திருக்கிறதுல எவ்வளோ ஷெட்யூல் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய அளவில் பண்ணுறவங்க கூட நமக்காக மதித்து நிற்கிறாங்க. இதில் இன்னுமே நேற்று நம்ம பதிவு போட்டு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி ஒரு 150 பேர் பக்கம் கம்பெனிஸ் இருக்குது. பட் எல்லோரும் வரல. ஆனால் அது சரியான விஷயம் இல்லை. ஏன்னா எல்லோரும் கலந்துக்கணும். ஏன்னா எல்லாருடைய ஒற்றுமை இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்ம எதுவுமே செய்ய முடியும். நம்ம வருங்காலத்தில் ஏற்கனவே மாதிரி இல்லாமல் நம்ம சங்கத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தலைவர் செயலாளர் பொருளாளர் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்து அதில் பொதுக்குழு உறுப்பினர்களை நம்ம தேர்ந்தெடுத்து சங்கத்தை முறையாக கவர்மெண்ட்டில் ஏதாவது நமக்கு சலுகைகள் இருந்தால் கூட ஒரு அசோசியேஷனாக போய் அதை வாங்கி கொடுத்து எல்லோரும் பயனடையணும். நம்ம இன்னொன்று வருங்காலத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் வரும்போது நமக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணுறதுக்காக இப்போ சங்கத்தை தொடங்கி என்னாச்சுன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் சந்தாவெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த சந்தா பணமெல்லாம் இருக்குது. இப்போ புதியவர்கள்லாம் வர்றீங்க. இப்போ சந்தான்னு சொல்லி பார்த்தா ஒரு 1000 ரூபா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தா ஒரு 500 ரூபாயை அந்த கம்பெனி உரிமையாளர்களுடைய பேருக்கு இன்சூரன்ஸாக ஒரு குரூப் இன்சூரன்ஸுன்னு பண்ணுறோம். அவங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக வெளியே போகிறாங்க, ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு பார்த்தா நம்ம சங்கத்தின் சார்பாக அந்த இன்சூரன்ஸின் சார்பாக அவருக்கு ஒரு 3 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவித்தொகையாக போய் செஞ்சு சேரும். அப்போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, நம்ம பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, நம்ம தனியால் இல்லை அப்படின்னு. ஒரு தொழில் ரீதியாக பார்த்தா எல்லாம் ஒற்றுமையாக ஒரே நேர்கோட்டில் நம்ம இருந்தோம்னா நமக்கு தொழில் ரீதியான சப்போர்ட் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். நம்ம தனித்தனியாக இருக்கும்போது யாருக்கும் தெரியாது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம பேக் கம்பெனியில் ஒரு தெரிஞ்ச ஒரு 10 பேர்த்த தான் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைக்கி முழுசாக எல்லாருமே வரல. இருந்தாலும் எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியாது. இத்தனை பேக் கம்பெனி இருக்குதா பாண்டிச்சேரியிலேன்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். அதனால் வரும் காலங்களில் ஏதாவது நம்ம ஒரு மெசேஜ் போடுறோம், ஒரு அசோசியேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம்னா அவசியத்துக்கு தான் உங்களை எல்லோரும் இன்வைட் பண்ணுவோம். அவசியம் இல்லாமல் உங்களுடைய நேரத்தை யாரும் வீணடிக்க மாட்டோம். அதனால் எல்லோரும் அவசியம் அந்த இதில் கலந்துக்குங்க. கலந்து என்னாச்சுன்னா வரும் காலங்களில் நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்ம தொழிலை வெளியூரில் இருக்கிறவங்க இங்கே வியாபாரம் பண்ணிட்டு போகிறான். நம்ம பார்த்தோன்னா எல்லாருமே தனித்தனியாக மாடு அங்கங்கே மேயிற மாதிரி இருக்கிறனால நம்மளால் போய் அதை காம்படேட் பண்ணி நம்ம பண்ண முடியல. அப்போ நமக்குள்ளே ஒற்றுமை இருந்து நமக்குள்ளே ஒரு ரேட் ஃபிக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பண்ணோம்னா நம்ம உள்ளூர் வியாபாரத்தை நம்ம பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே போட்டியே தேவையில்லை. என்னென்னா வியாபாரம் கொட்டி கிடக்குது, அதை தேடி போய் தான் எடுக்கணுமா தவிர பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான்ட்டு நீங்கள் இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துன்னா உங்கள் மூளையே வேலை செய்யாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் எழுந்துருச்சோன்னா இவர் என்ன பண்ணுறார், இவங்கள தான் பார்க்கலே தவிர தொலை தூரத்தில் இருக்கிறத பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வெளியே போய் பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம தொழில் பார்த்தா பொன்முட்டை வர்ற வாத்து
நீங்கள் அதை சரியாக செய்யாதனால தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்போ கேட்டாலும் எங்கே சார் தொழிலே நல்லா இல்லை சார், கடலில் போகுது சார், லாஸில் போகுது சார்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் செய்கிற முறை சரியில்லை, அதை மாற்றுங்க. ஒரே பேட்டர்ன் ஒரே க்ரியேஷன் வச்சுக்கிறீங்க. எவ்வளோ நீங்கள் வெளியே போய் பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். அது எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க. நம்ம தொழிலில் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே முன்னேறணும். நமக்குள்ளே வந்து பார்த்தோன்னா தொழிலில் போட்டி இருக்கலாம், நம்ம பொறாமை இருக்கக்கூடாது. அவன் வந்து பெரிய ஆள் ஆகிட்டான், அவனுடைய உழைப்பை பாருங்கள். ஒருத்தர் முன்னேறினவங்களை வந்து பார்த்து நம்ம பொறாமைப்படுறதுக்கு முன்னாடி அந்த முன்னேறதுக்காக அவங்க கொடுத்துருக்க எஃபெக்ட் என்ன, அவங்க உழைப்பு என்ன, அவங்க எத்தனை வருஷமாக அந்த துறையில் இருந்திருப்பாங்க, எவ்வளோ இழந்திருப்பாங்க, எவ்வளோ வழி இருக்குன்னு அவங்கள போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. நம்ம எடுத்தோன்னா ஒரே நாளில் வந்து நம்ம அவ்வளோ மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க காப்பி அடித்து அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி தொழிலை நம்ம கெடுக்கூடாது. ஒரு தொழில் வந்து ஒரு பிரகாசமாக இருக்கணும், ஒரு வளர்ச்சியாக நம்ம செய்கிற தொழிலை 4 பேர் பாராட்டணும். நம்ம எல்லோரும் ஒன்றா சந்தித்தா கூட அந்த ஒரு யதார்த்தமான நம்ம இருக்கணும். நம்ம வந்து மனசுக்குள்ளே இவர் வந்துட்டாரா அவர் வந்துட்டாரான்னு அந்த ஒரு மன உறுத்தல் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம ஒற்றுமையாக இருப்போம். வரும் காலங்களில் பழசையெல்லாம் விட்டுருங்க, நல்லா தொழிலை செய்வோம். ஒரு விலையேற்றம் வந்ததுன்னா நமக்குள்ளே எல்லோரும் கலந்து ஆலோசனை பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி யாருக்கு லாஸ் ஆகாமல், யாருக்கு வந்து எந்த ஒரு இழப்பும் வராமல் இந்த தொழிலை சிறப்பாக செஞ்சு புதுச்சேரி மாநிலத்தில் பை தயாரிப்பாளர் சங்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போய் சங்கத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் அவங்க வேலை செய்கிற எல்லாருமே நல்ல சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக அவங்க பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்லா வளர்க்க இந்த தொழில் வந்து நமக்கு ஒரு அருமையான தொழில், அதையே சிறப்பாக செய்யுமாறு உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சங்க அசோசியேஷன் ஆரம்பித்தோன்னே இந்த எலெக்ஷன் வந்து நம்ம வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த சங்க மீட்டிங்கில் இடைவேளை டீ டைமில் உங்களுக்கு வந்து இதில் பொறுப்புகள் எடுத்து சார் நாங்களே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் பொறுப்பெடுத்து இதெல்லாம் நாங்கள் செய்கிறோங்கிற மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க தங்களுடைய பேரை வந்து பதிவு பண்ணுங்கள். தலைவர், செயலாளர், பொருளாளருக்குமே செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு 9 பேரையுமே வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க சொன்னால் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மே மாதத்தில் ஒரு எலெக்ஷன் வைக்கிறோம். அந்த எலெக்ஷனுக்கு உங்களை ஓட்டிங் கொடுங்க. அந்த ஓட்டிங்கில் ஜெயிச்சு வர்றவங்க தான் நம்ம தலைவர், செயலாளர், பொருளாளர் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆக்சுவலாக அது வந்து 3 இயர்ஸ் பண்ணலாமான்னு சங்கர் சாரில் 1 இயர் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணும்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நமக்கு எப்படின்னு தெரியும். அப்போ நம்ம 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அது வேண்டாம் அப்படிங்கிறாரு. அது கூட அவருடைய கருத்து. அப்போ நம்ம அது மாதிரி நம்ம அதை பண்ணும்போது அந்த 1 இயரில் வந்து பார்த்தோன்னா நமக்குள்ளே எப்படி அந்த கொண்டு போயிட்டுருக்குறாங்கிறது நமக்கு தெரியும். சில சேஞ்சஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு வர ஜெனரேஷனில் அவங்கள்ட்ட நம்ம சேஞ்சஸை நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க நமக்கு எதுக்குன்னு போகாதீங்க. ஏன்னா இப்போ இந்த 2 நாள் பார்த்தா என்னாச்சுன்னா இது சங்கர் சார் அவர் இறந்து சரவணன் சார் இறந்த அன்னைக்கு நாங்கள் பேசினோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10 பேருடைய முயற்சி தான் அது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போவே இல்லை. சரி செய்யணும்னு முடிவு பண்ணோம். அதில் வந்து பார்த்தோன்னா மதன் சார் ஆனாலும் சரி, பிர்லா சார் ஆனாலும் சரி, ஏகேபி சார், ராயல் சார் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க கூட நேரத்தை ஒதுக்கிட்டு வந்து இதுக்காக மெனக்கெட்டு வந்து பார்த்தோன்னா பேசினோம், உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ வந்து இப்போ நம்ம சொல்கிறவங்க எல்லாமே ஓரளவுக்கு பிஸ்னஸில் செட்டில் ஆகிருந்தால் கூட ஐயோ நமக்கு கூட இருக்கிற நம்மளுடைய சகோதரர்கள்லாம் வந்து பார்த்தா இன்னும் நல்லா இல்லையே, அவங்கள நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளை மாதிரி நம்ம இடத்துக்கு அவங்கள கொண்டு வரணுமே. அப்போ அவங்ககிட்ட இருக்கிற தவறுகள் என்னங்கிறத நம்ம சரி பண்ணி அவங்களையும் நம்மளை மாதிரி ஒரு நல்ல நிறுவனமாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அத்தனை பேருமே பேசினாங்களே தவிர இவங்க யாருமே எனக்கு நேரம் இல்லைங்க, நான் வரலைங்க சார், நீங்களே பார்த்துங்கன்னு சொல்ல. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பொறுப்புகள் எடுத்துக்கிறவருமே நமக்கு என்னென்னு போகாதீங்க. இது நம்ம சங்கம். இதில் வந்து பார்த்தா பொறுப்புக்கு முன்வாங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம். பொறுப்பெடுத்துங்க. நம்ம அதை பொறுப்பெடுத்து செய்வோம். நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற நம்முடைய நல்ல திட்டங்கள்லாம் இதாக இருந்தால் நம்ம அதை வாங்குவோம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சுன்னா நம்ம யாராக ஜெயிக்கிறான்னு பார்த்து நம்ம வியாபாரி சங்கத்துடைய தலைவரை நம்ம போய் சந்திப்போம். சந்தித்து என்னாச்சுன்னா நமக்கு தேவையான அடிப்படை நமக்கு யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை நம்ம எப்படி டேக் ஓவர் பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம வருங்காலில் சீரும் சிறப்புமாக செய்வோம். அதனால் நம்ம ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமையாக இருந்து நம்ம இந்த சங்கத்தை நல்லா வழிநடத்தி செல்வோம். ஒற்றுமை மட்டும்தான் நமக்கு ஜெயிக்கும். அதனால் வந்து யாரும் குறை சொல்லிக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணாமல் நம்ம முதல்ல என்னங்கிறத பேசுவோம். எல்லோரும் ஒற்றுமையாக வாங்க பேசி நல்ல முடிவு பண்ணி இந்த தொழிலை சீரும் சிறப்பாக கொண்டு போவோம். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 வருஷமாகவே இந்த சங்கத்தை ஆரம்பிக்கணும், இந்த சங்கத்தோட கட்டமைப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடிட்டாங்க. சார் கூட கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தார். ஏன் இந்த சங்கத்தை ஆரம்பிக்கணும், சங்கத்தினால நம்மளுக்கு என்ன நன்மை ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி மாநிலத்தில் ரொம்ப ஒரு சின்ன குறுகிய மாநிலம் தான். ஆனால் இந்த குறுகிய மாநிலத்தில் வந்து அதிகமாக தொழில் செய்கிற இந்த பை தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க.
இப்போ சிவகாசிக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு சார்ந்தோ இல்லை காகிதம் சார்ந்தோ தொழில் பண்ணுற மாதிரி புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய பேர் நம்ம பை தொழில் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க, இறக்குமதி பண்ணுறாங்க. சரி, ஏன் இந்த சங்கத்து மூலிமா அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ ஒரு காலப்பட்டில் ஒருத்தர் இருப்பார், நெட்டப்பக்கத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க, கன்னிகையில் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த தொழிலை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த தொழிலில் அவங்க ஸ்பெஷலாக என்ன செய்கிறாங்கன்னா தெரியாது. இப்போ ஜூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொமோ பேக்ஸ்னுவாங்க. இங்கே சிட்டிக்குள்ளே ஒரு காட்டன் பையோ இல்லை காடா பை எடுத்திங்கன்னா டிஎஸ்ஆர்னுவாங்க, ஒரு சுருக்கு பை எடுத்திங்கன்னா பகோபியானுவாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த தொழில் செய்கிறாங்க, அவங்க மட்டும் தான் ஏற்றுமதி செய்கிறாங்கன்ற மாதிரி தெரியும். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் வந்து நம்ம மாநிலத்தில் இருக்காங்க. சரி, இந்த சங்கத்து மூலிமா அவங்கள என்ன பண்ணலாம், எப்படி ஒன்றிணைக்கலாம்னா, என்னென்ன அவங்க செய்கிறாங்க, அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லை இறக்குமதி பண்ணுறாங்க, எங்கே பொருள் வாங்குறாங்க, எங்கே கம்மியாக கிடைக்கும், இதை சங்கத்து மூலிமா அவங்களுக்கும் தெரியும். இப்போ வந்து ஒரு கன்னிகையில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, இந்த இது சம்மந்தமாக ஒரு செய்கிறாருன்னா, எனக்கு அவர்கிட்ட இந்த வாங்கிறதுக்கான ஒரு ஊண்டுகோலாக வந்து நம்ம சங்கம் இருக்கும். ஆனால் ஒரு பொருள் செஞ்சுருவாங்க, அனுப்பிடுவாங்க. இப்போ நிறைய பேர் இங்கேருந்து செஞ்சு சென்னைக்கு அனுப்புகிறாங்க, சென்னையிலேருந்து வாங்கிட்டு நம்ம இங்கே வியாபாரம் பண்ணுறோம். ஆனால் இங்கேருந்து செஞ்சு அனுப்புகிறவங்ககிட்ட நம்மளே டைரெக்டாக வாங்கினாலே அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இதுக்கு நம்மளுடைய சங்கம் முழுக்க முழுக்க உதவி பண்ணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரேட் வைஸ்ன்னு வாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட தெரு ஒரு இடத்துல போனீங்கன்னா 10 ரூபா இருக்கும், அதுக்கப்புறம் 8 ரூபா இருக்கும், அப்புறம் 6 ரூபா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளுக்கு போனீங்கன்னா பை இங்கே இலவசமாக கிடைக்கின்ற சூழ்நிலையை கூட உருவாக்குற இது இருக்குது. ஏன்னா எல்லாருமே இதில் ஒரு குறிப்பிட்ட நபர்களை விட மீதி எல்லாமே ரொம்ப அடித்தட்டு மக்களாக இருப்பாங்க. ரொம்ப டெய்லி ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு ஒரு 200 ரூபா 300 ரூபா, அதிகபட்சமான கூலியாக வந்து ஒரு 500 ரூபா தான் கிடைக்கும். அவங்களுக்கு எல்லாம் யார் இடத்துல அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, யார் இடத்துல தொழில் அதிகமாக நடக்குதோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பொருளை வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த சங்கம் வந்து முழுமையாக ஒத்துழைங்க. அதான் பிர்லா சார் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நிர்வாகி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 150-200 நிர்வாகி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அழைக்கப்பட்ட நிர்வாகி பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பேர் தான் வந்திருக்காங்க. ஒரு சங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதில் இருக்கிற நிர்வாகிகள் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை ஒரு போராட்டமோ பண்ணுறோன்னா பெரும்பான்மையான மக்கள் இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சி வந்து சக்ஸஸ் ஆகும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோமோ இல்லை ஏதாவது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பை தயாரிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி வச்சுக்கிறவங்க ஒரு அதிகபட்சமாக ஒரு 20-25 பேர் தான் இருப்பாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி வாங்கி தரணும். சங்கத்து மூலயமா ஒரு முகாமோ இல்லை அரசாங்க திட்டத்து மூலயமா அவங்களுக்கு எதாவது கிடைக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த சங்கம் வந்து முழுமையாக யூஸ் ஆகும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் போகிறோன்னா 2 பேர் 3 பேர் போய் நீங்கள் அந்த இடத்துல அணுகுமுறையும், ஒரு 100 பேர் 200 போய் அந்த இடத்துல நின்று அவங்களோட அணுகுமுறையும் பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் சங்கத்தை வலிமைப்படுத்தணும். இது ஒரு குடும்பம் மாதிரி. ஏன்னா எல்லாருமே ஒரே தொழிலாக பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீலிங் பேக் ஒர்க் தான் பண்ணுறேன். நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், நான் என்ன கஸ்டமருக்கு கொடுக்குறேன்றது தெரியாது. நான் என்ன மிஷினரி வச்சுக்கிறேன்றது கூட உங்களுக்கு தெரியாது. இது ஒரு சங்கத்தை சார்ந்தவங்க என் கூட பழகிறாங்கன்னா, இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், நான் என்ன மிஷின் வச்சுருக்கேன், நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், என்ன இப்போ அப்டேட்டில் இருக்குது, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன கிடைக்குது, அதை எப்படி வாங்கி ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ தனித்தனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா செய்ய முடியாது. ஏன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த மிஷின் இப்போ நான் வச்சுருக்க மிஷின் இன்னொருத்தவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்க அந்த மிஷினை வச்சு டெவலப் ஆகிடுவாங்க. அதை தனித்தனியாக பண்ணும்போது அந்த பிரச்சனை இருக்கும். இதே சங்கத்து சார்பாக இருக்கும்போது என்ன ஆகுனா, அவங்க ஒர்க்கு நம்மளும் சேர்த்து செய்வோம். நம்ம என்னென்ன பண்ணுறதுன்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அது வந்து இது ஒரு ஒருங்கிணைக்கிற இடமா வந்து இந்த சங்கம் இருக்குது. அதனால் இந்த சங்கத்தில் வந்து அதாவது நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குடும்ப உறுப்பினருக்கும் சேர்க்கணும். முடிஞ்ச வரையும் நம்ம சிறு தொழில் குறு தொழில்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து மேக்ஸிமம் எட்டுன்னு வரணும். அவங்களால ஒரு டைலர் மிஷின் மட்டும் வாங்கி ஒரு சின்னதாக செய்வாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மூலயமா சங்கத்து மூலயமா பார்த்தீங்கன்னா முத்ரா கடன் திட்டம் இருக்குது. ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 5 லட்சமோ 10 லட்சமோ அரசாங்கத்துலேருந்து ரொம்ப குறுகிய வட்டியில் அவங்க டேரெக்டாக போய் அதை அப்ரோச் பண்ணி வாங்கட்டுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். ஆனால் இவங்களை எல்லாரையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சு யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும், என்ன லோன் வாங்கி தர முடியும், அவங்க என்ன பெனிஃபிஷியல் ஆக முடியும்னா இந்த சங்கத்து மூலியமாக போகும்போது அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படியாவது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் கன்ஃபார்மாக பாண்டிச்சேரியில் வரும். இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்ததுக்கப்புறம் வாரியங்கள் பிரிக்கப்பட்டாங்கன்னா தொழில்துறை சார்ந்த வளர்ச்சி வந்து புதுச்சேரியில் அதிகமாக இருக்கும். சிறு குறு தொழிலாளர்கள் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த வாரியம் வந்து முழுமையாக யூஸ் பண்ணணும். தொழில்துறை மூலிமா என்னென்னா, இப்போ மத்திய அரசாங்க திட்டத்துக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எம்எஸ்எம்இ மூலமாக என்ன லோன் வாங்கலாம், முத்ரா லோன் என்ன வாங்கலாம், இன்சூரன்ஸ் என்ன பதிலாம். இப்போ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா எலிஜிபிள் இருக்குது. சார் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சார்ந்த பேசுறதுக்கு வராங்க.
அது வந்து நம்ம ஒரு 500 ரூபா 1000 ரூபா பணம் கட்டி சேர்ந்தாலும் மத்திய அரசாங்கம் வந்து இலவசமாகவே ஒரு 5 லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொடுக்குறாங்க. அது பெரும்பான்மையாக யாரும் பதிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஏழை எளிய மக்கள் கூட ஒரு உயர்தர சிகிச்சை, ஒரு உலகத்தர மருத்துவம் கிடைக்கணும் தான் அந்த ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது நம்ம யாருக்கும் அது இருக்குதான்னு கூட பாதி பேருக்கு தெரியாது. அதனால் அந்த மாதிரி என்னென்ன திட்டங்கள் மத்திய மாநில அரசாங்க திட்டங்கள் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்னா நம்ம பயன்பெறலாம் என்றது வந்து இங்கே நம்ம இங்கே கமிட்டி இருக்கும், அதாவது சங்கத்தோட கமிட்டி இருக்கும். அவங்க ஒரு மாதத்துலேயும் ஒரு நாள் வந்து நம்ம நிர்வாகிகள் எல்லாம் கூடி அவங்களுக்கு என்னென்னா நம்மளால் செய்ய முடியுமோ என்னென்னலாம் பண்ண முடியும் என்றதை வந்து ஆலோசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளை எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷனை கூட பார்த்திங்கன்னா எல்லாம் பொறுப்பு, தலைவர் பதவி, துணைத் தலைவர் பதவின்னா அது என்ன கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை தான் அதிகம், டைம் கொடுக்கணும், அவங்களோட நேரத்தை செலவு பண்ணணும். நம்ம அமைப்புக்கோசம் முழுமையாக இறங்கி வேலை செய்கிறவங்க அதுக்கு வந்து நில்லுங்க. ஏன்னா அதே மாதிரி தலைவர்னால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். செயலாளர்னால் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருந்தால் கொஞ்சம் போய் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி யார் யார் நிற்கிறாங்கன்ற பேருக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும்போது அழகாக தேர்ந்தெடுத்து சங்கத்தை வலிமைப்படுத்துவோம். ஏன்னா இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் இப்போ ஏதாவது வணிக சங்கம் ஓரளவு நல்லா இருக்குது. வணிக சங்கத்தில் இணையில் இருந்தோம். இதுக்கப்புறம் நிர்வாகிகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அதில் இணைஞ்சனா நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அதாவது அரசாங்க திட்டங்கள் ஏதாவது சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரியும். நான் ராயல் சார் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மோகன் பிரிண்டர்ஸ்னு ஒருத்தர் சேர்த்துருந்தார். நாங்கள் அன்பு ஸ்க்ரீன்ஸ் 4 பேர் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொழிலில் என்றைக்குமே காம்படிஷன் தான் முக்கியம், அப்போ தான் வளர்ச்சி அடைய முடியும் ஒருத்தவங்க. ஆனால் எல்லோரும் ஒத்துமையாக இருந்து சங்கத்து புது நிர்வாகிகள் ஏற்படுத்தி நல்ல வளர்ச்சிக்கு கொண்டாந்தீங்கன்னா எல்லோருடைய உழைப்பு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். சிறப்பாக நடத்துங்க, சந்தோஷம். புதுசாக தேர்ந்தெடுத்த நிர்வாகிகள் நல்ல திறம்பட செயல்படணும். சங்கத்தை அடிக்கடி மாதத்துக்கு ஒரு முறையாவது கூட்டுற மாதிரி ஒரு முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்களும் வரோம், வந்து எங்களோட ஆலோசனையும் கொடுக்குறோம். சார் சொன்ன மாரி இன்சூரன்ஸு கண்டிப்பாக தேவை இன்றைக்கி வாழ்க்கையில். அது நம்மக்கிட்ட 99% கிடையாது. ஏன்னா நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு, ஏற்கனவே எல்லாமே இப்போ 40-41 ரேஞ்சு தாண்டுறோம். 50 வயசுக்கு மேலே கண்டிப்பாக இன்றைக்கி யாருக்கு எந்த ஒன்று இதை பாப் சார் இருந்தார் யாராவது எதிர்பார்த்தோமா? கிடையாது. அதனால் இன்சூரன்ஸ்ன்றது கண்டிப்பாக தேவை. அதுக்குண்டான ஏற்பாடு அவசியம் செய்யுங்க சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ்ன்றது அவசியம் வேணும். அதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்து சங்க உறுப்பினர்களை தலைவர் செயலாளர் தேர்ந்தெடுக்கலாம், அது ஒன்று பண்ணலாம். இப்போ சங்கத்து உறுப்பினர்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொன்னால் நிறைய அப்டேஷன் வந்திருக்கு சார். உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது, இது எல்லாம் மாறக்கூடியது. ஸோ மாற்றங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்க கற்றுக்குங்க சார். தயவுசெய்து மாற்றங்களை ஏற்றுக்க கற்றுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் எல்லோரும் இன்றைக்கி 60% அந்த தாம்பூல பையே மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன் தாம்பூல பை தவிர்த்து வேறு எதுவும் பை பண்ண முடியாதா? ஏன் தாம்பூல பையை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஏன்னா இன்றைக்கி எம்எஸ்எம்இன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது சார். எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற எல்லாருக்குமே பேங்க்கில் 10 லட்ச ரூபா தராங்க. யாருக்காவது தெரியுமா? அப்போ எல்லாருமே வாங்கலாமே, ஏன் வாங்காமல் இருக்கீங்க? எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற ஒவ்வொருத்தரும் 10 லட்ச ரூபா பேங்க்கில் கடன் வாங்கலாம் வித்தவுட் எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை. அப்போ அந்த 10 லட்ச ரூபாயை வச்சு நீங்கள் மேற்கொண்டு கொஞ்சமாக முன்னேறலாம் இல்லையா? ஏன் யாருமே செய்ய மாட்டீங்க? எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஒரு குறுகிய வட்டத்தை போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே எல்லாரும் சுற்றி வந்துட்டுருக்கீங்க. அந்த வட்டத்தை விட்டு வெளில வர மாட்டீங்க. தயவுசெய்து வட்டத்தை விட்டு வெளில வாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நான் 99 ஆரம்பித்தேன் சார். 200 பை ஆரம்பித்தேன். இன்னைக்கு 20,000 பை பண்ணுற பெருமைக்காக சொல்லலை சார். எல்லாரும் என்ன மாதிரி நீங்களும் வாழணுன்றதுக்காக சொல்ல வரேன். புரியுதுங்களா? இப்போது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் சார். நான் ஆர்டர் நிறைய எடுக்கிறேன். எனக்கு நிறைய ஆர்டர் இருக்குது சார். தமிழ்நாட்டில் நிறைய ஆர்டர் இருக்குது. நான் ஆர்டர் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்களா? சொல்லுங்கள். நான் ஆர்டர் எடுத்து கொடுக்குறேன். நல்ல ரேட்டுக்கு நான் ஆர்டர் எடுத்து கொடுக்குறேன் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா ஆர்டர்ன்றது இல்லை, ரிஸ்க்கை நான் எடுத்துக்கிறேன். இப்போ தைக்கிற கூலி மட்டும் உங்களுக்கு கொடுக்கல, லாபத்துலேயும் ஒரு பங்கு கொடுக்குறேன். ஏன்னா இப்போ தைக்கிறதுக்கு எல்லோரும் என்ன பண்ணுற, ஜாப் ஒர்க்கு கொடுக்குறாங்க, 2,000 ரூபா கொடுக்குறாங்க, 3 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, அதையும் மீறி உங்களுக்கு அந்த லாபத்துலேயும் ஒரு பங்கு கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் என்னென்னா உங்களுடைய குவாலிட்டி நல்லா இருக்கணும். சும்மா ஏனோது ஆனோன்னு தைக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தரமாக தைச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். நிறைய ஆர்டர் இருக்குது. ஆனால் நீங்கள் யாருமே வந்து அதை பயன்படுத்த யாருமே இருக்க மாட்டேங்கிறீங்க. சரியா? நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வளரணும். நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம ஜெனரேஷன் கஷ்டப்படக்கூடாது.
என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும், அவன் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க சார். இல்லை சார், இன்னொன்று கூட சொல்ல வர, வேலைக்கு போகிறதுன்றதை கூட மறந்துருங்க சார். என்னென்னா நம்ம கல்வித்திட்டம் இப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நல்ல பிள்ளைகளை படிக்க வைங்க, நிறைய மார்க் வாங்குங்க, நல்ல வேலைக்கு போங்க, கை நிறைய சம்பாதிங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு அது வேண்டாம் சார். நல்லா படிக்க வைங்க, நல்ல மார்க் வாங்கட்டும், நல்ல தொழில் தொடங்குங்க, நீங்கள் 100 பேருக்கு வேலை கொடுங்க. அதை விட்டுட்டு நம்ம சும்மா நம்ம வேலைக்கு போகிறோன்னா வேலைக்கு போனால் சம்பாதிக்கவே முடியாது, ஒன்றுமே இருக்காது. என்ன அந்த 10,000 20,000 கிடைக்கும் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கி பாருங்கள். ஆனால் தொழிலை தொடங்குனீங்கன்னா ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். ஏதோ செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார், இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். 1000 பை தைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா, நான் என்ன சொல்ல வரேன், ஆனால் உங்கள்கிட்ட ஆர்டர் 500 பைக்கு தான் ஆர்டர் இருக்குது, ஆனால் கெப்பாசிட்டி 1000 பை இருக்குது. அப்போ ஏன் 500 பையை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க? அந்த 500 பையை வெளியிலேருந்து நீங்கள் எடுக்கலாம். இல்லை, ஜாபர் கொடுக்க நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க, நானே இருக்கேன். ஆனால் நீங்கள் எடுத்து செய்ய நீங்கள் யாரும் தயாராக இல்லை. அப்போ 500 பை எனக்கு போதும் எனக்கு. ஆனால் கெப்பாசிட்டி உங்களுக்கு 1000 பை கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் எனக்கு 500 பை போதுன்ட்டு நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க. ஆனால் 500 பையில் உங்களுக்கு லாபம் கிடைக்குது, கன்வென்ஷன் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஆனால் மேற்கொண்டு இன்னொரு 500 பை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்குது. ஆனால் யாருமே செய்ய தயாராக இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட தயாராக இல்லை. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வரோமா 9 மணிக்கு வரோமா, 5 மணிக்கு வெளில போகிறோமா, ஜாலியாக இருக்கிறோமா அப்படி நினச்சா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. காலையில் 7 மணிக்கு போகிறோமா, நைட்டு 9 மணிக்கும் கஷ்டப்படுறோமா. நான் என் ஜெனரேஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஸோ என் கஷ்டன்றது என்னோட முடிஞ்சிடணும், என் அடுத்த ஜெனரேஷன் இந்த கஷ்டன்றது வரவே கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ அதுக்கான வழி என்னன்றது நம்ம தேட ஆரம்பிக்கணும் சார். வாய்ப்புன்றது கடல் மாதிரி சார். நீங்கள் எவ்வளோ தூரம் கடலில் போகிறீங்களோ, 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா சின்ன மீன் கிடைக்கும், 2 கிலோமீட்டர் போனால் கொஞ்சம் பெரிய மீன் கிடைக்கும். அப்போ இந்த கடல்ன்றது அவ்வளோ ஆர்டர் இருக்குது. நீங்கள் தேடி போங்க சார். நம்ம தேடி பார்க்காம கரையிலே நின்றுங்கன்னு எனக்கு மீன் வேணும்னா எப்படி மீன் கிடைக்கும்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சார். இது அடுத்தது அப்டேஷன் சார். அப்டேஷன் வேணும். அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு அது ஃபஸ்ட்டே சொல்கிறேன், மாற்றத்தை ஏற்படுத்துங்க சார். அப்டேஷன் பண்ணிட்டு வாங்க. நம்ம அன்னிலேருந்து இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் நம்ம அதையே பண்ணிகிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம் இருக்குது? ஏன்னா நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி சிவகாசி மாதிரி இன்றைக்கி பட்டாசு தொழிற்சாலை, நம்ம பவானி மாதிரி இன்றைக்கி பாண்டிச்சேரியில் பேக் தொழிற்சாலை நிறைய இருக்குது சார். ஒரு காலத்தில் பாண்டிச்சேரியில் இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பை போச்சு. ஆனால் இன்றைக்கி வேணால் அந்த நானும் அந்த பேருக்கு மாறி இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்துங்க சார். நீங்கள் நம்ம அதே ஒரே செஞ்ச தொழிலே செஞ்சுக்கிட்டு இல்லாமல் ஏதோ வித்தியாசமாக என்ன பண்ணலாம், கிரியேட்டிவ் வேணும் உங்களுக்கு. அப்படி வித்தியாசமாக செஞ்சு பண்ணும் போது எது யோசிங்க. அடுத்த சார் என்றைக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வளர்ச்சி வரும். யோசிக்காமல் நம்ம ஏதோ இன்றைக்கி வரோம், இன்றைக்கி போனோம், இன்றைக்கி செஞ்சால் 100 பை வாங்கணும், இன்றைக்கி 500 பை ஓட்டணும் அப்படின்னா வாழ்க்கையில் அங்கேயே தான் நிற்போம். நம்ம அதை விட்டு மேலே வர முடியாது. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா அடுத்து நம்ம யோசிங்க சார். சங்கம் ஒரு பக்கம் இருக்குது, அதை நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலாட்டியே சொல்ல வர, ஒவ்வொருத்தவங்களும் மாற்றத்தை அக்செப்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்கும். தேடாமலே நம்ம எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சா எதுவுமே கிடைக்காது நமக்கு. சரி, ஓகே, ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. சங்கம் ஏன் நம்ம ஆரம்பிக்கணும், அதனால என்னென்ன பலன்கள் நமக்கு முதல்ல தெரியணும். எந்த ஒரு வேண்டுகோளை அரசாங்கத்தில் போய் கொண்டு போய் சேர்க்கணுன்னாக்கா, உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த சங்கத்தை மூலமாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பலன் உண்டு. ஏற்கனவே 28% இருந்தது நம்ம ஜிஎஸ்டி பேக்ஸ்க்கெல்லாம் போட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் கவர்மெண்ட்டை போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் சங்கத்து மூலிமா ஒரு லெட்டர் பேரில் எழுதி கொடுங்க. மெட்ராஸில் கேட்குறோம், டெல்லியில் கேட்குறோம், உங்கள் அசோசியேஷன் மூலிமா நீங்கள் ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் ஒரு 3 பேர் 4 பேர் தான் ஜிஎஸ்டி எடுத்துருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. மீதி பேர் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா நாங்கள் ஏன் எடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிலமா மாறிடுச்சு. நீங்கள் தான் ஜிஎஸ்டி விட்டு ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா நிறைய கவர்மெண்ட் சர்வீஸ் நிறைய கிடைக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி ஏவம் சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபா எல்லாம் செலுத்தி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஜூன் வைக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு பேங்க்கில் 60 லட்ச ரூபா தராங்க. இப்போ குறைச்சிட்டாங்க. எஸ்பியில் மேக்ஸிமம் 2-3 லட்சம் கொடுக்குறது. இந்த கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தானாக்கா உங்களுக்கு 7% 60 லட்ச ரூபா வரையும் நீங்கள் கோல்டு லோன் வாங்கிக்கலாம். இந்த பெனிஃபிட் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு கார்பரேஷன் போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் தனியாக கேட்கறதுக்கும் அசோசியேஷன் மூலமாக கேட்கறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ சென்னையில் இந்த ஃபீல்டில் உள்ள தலைவர் செயலாளர் என் ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இப்போ தனியாக இருக்கும்போது கார்பரேஷன் லஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அவங்க கேட்டிங்கன்னா லஞ்சம் கேட்பாங்க, இல்லை மிரட்டுவாங்க, அதுக்கு மிரட்டுவாங்க. இதே அசோசியேஷன் மூலிமா போய் கேட்கும்போது எதுவுமே கேட்க மாட்டாங்க, லீகலாக என்ன பண்ணி கொடுப்பாங்க, அவங்க சப்போர்ட்டு கிடைக்கும். அதனால் எதாக இருந்தாலும் நம்ம சங்கத்து மூலியமாக பண்ணிங்கன்னா
நல்லபடியாக இருக்கும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதனால் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சங்கத்து மூலமா எழுதி அவங்களையும் உயர்த்திக்கலாம், அவங்களும் அவங்க குடும்பம் உயர்த்திக்கலாம். அதே மாதிரி சங்கத்து மூலமா நிறையா சர்வீஸ்லாம் பண்ணலாம். அதையும் வந்து கொஞ்சம் கருத்து பேசினாங்க, மீட்டிங்கில் பேசினாரு. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி, நன்றி பண்ணுறேன் சார். இப்போ இவ்வளோ பேர் நம்ம எல்லாம் கும்பலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இதேமாரி எல்லா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் காலனி, இன்ஜினியர்ஸ் காலனி, டாக்டர்ஸ் காலனி அப்படிலாம் இருக்குது. அதேமாரி நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தோம்னா பை அசோசியேஷன் காலனின்னு சொல்லிட்டு ஒரு காலனியை உருவாக்கலாம். அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு சொந்த வீடு கட்டிக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கலாம் சார். எல்லாம் பெரிய லெவலில் வளரலாம் சார். நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு ஒன்றா இருப்போம் சார். நன்றி, வணக்கம். எல்லாம் வராங்க, ஒரு மீட்டிங் போடுறாங்க, எப்போ பார்த்தாலும் சங்கம் 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 நினைக்கிறாங்க. எப்போ சங்கம் தொடங்கினாங்க, என்ன தொடங்கினாங்க, ஏதாவது ஒரு பேன் பண்ணுறாங்கன்னா உடனே கூட்டின்னு வந்து வச்சுக்கின்னு சங்கம் சங்கம்னு பேசுகிறாங்க. இன்றைக்கி இந்த குரல் தான் கேட்குது. எங்கேருந்து கேட்குதுன்னா எல்லாருமே வந்து என்ன மனசுலார ஓடினுக்கு தான் இங்கே வராதவங்க மனசுலார சொல்கிறான். ஏன்னா இப்போ நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று சங்கத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ அடுத்த தாட்டி அவங்களுக்கு எல்லா பலனும் கிடச்சிடணும். சங்கன்றது ஃபஸ்ட்டு என்ன, அது சங்கன்றது நம்மளோட பலம், நம்மளோட ஒற்றுமை. இன்னும் 20 வருஷமாக நான் தொழில் பண்ணிருக்கிறேன். ஆனால் அந்த ஒற்றுமையை நான் எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா நம்ம விலை நிர்ணயம் கரெக்டாக இல்லை. இங்கே ஒருத்தவங்க ஒரு ரேட்டு சொன்னாங்கன்னா ஒருத்தவங்க ஒரு ரேட்டு. ஆனால் சுமை தூக்குவர் பாருங்கள், கரெக்டாக அவங்களுக்கு கூட கரெக்டாக ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லோடு இறக்குறேன்னா நம்மளுக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக போயின்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்குள்ள அந்த ஒத்துமை இல்லை. ரெண்டாவது, இந்த ஒத்துமையை கொண்டுன்னு வரத்துக்கு தான் இந்த சங்கம். இது இன்றைக்கி நிறைய பேர் அழைச்சோம். இன்றைக்கி இவ்வளோ தானே இருக்கிறோம் நம்ம தொழில் செய்கிறவங்க, எத்தனை பேர் இருக்கிறோம் பாண்டிச்சேரி உள்ளார. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா இன்றைக்கி ஒரு செடி வச்சா நாளைக்கே அவங்களுக்கு காய்ச்சி அவங்களுக்கு பழம் கொடுத்துடணும், படிப்படியாக போகணுன்றது யாருக்குமே பொறுமை கிடையாது. அப்போ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு செடி வைக்கிறதுக்கு ஒரு பள்ளம் தோண்டின மாரி தான் நம்ம இப்போ இன்றைக்கி சங்கம் ஆரம்பிக்கிறதுன்றது முடிவு பண்ணி, இதுக்கு மேலேயும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இதுக்கு மேலேயும் நம்ம ஒத்துமையாக போகணும், நம்மளோட பலத்தை ஒன்றா கூடி காட்டணுன்றதுனால தான் தீவிரமாக முடிவு பண்ணி இந்த தாட்டி இறங்கி எப்படியாவது பதிஞ்சு அது எப்படியாவது நல்ல முன்னுக்கு கொண்டு வரணும், எக்காரத்தை கொண்டு தோய்வாக விட்டுடக்கூடாதுன்றத ரொம்ப தீவிரமாக இந்த தாட்டி இருக்கிறோம். அதனால் எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து அனைவரும் ஒத்துழைப்பும் கிடைக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்துன்னு இருக்கிறோம். யாருக்காவது உங்களுக்கு இது இடையில ஏதாவது கேள்வி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். நம்ம எவ்வளோ எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாகிறோமோ அதுதான் நம்மளோட பலம். அதனால் நம்ம எப்போ எது சொன்னாலும் ஒரு அலட்சியப்படுத்தாமல், ஏன்னா இங்கே தலைவர் பதவிக்கோ இல்லை பொருளாளர் பதவிக்கோ யாரும் வரவங்க காசு கோசமோ காசை பார்த்துக்கணும் யாரும் வரல. ஒரு சேவை மனப்பான்மையோட சேவை செய்கிறதுக்கோசம் தான் எல்லாம் வந்துக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு தனியாக கூலியோ ஒரு வருமானமோ எதுவுமே கிடையாது. ஒரு சேவை மனப்பான்மையில் என்னடா அன்னிலேருந்து நலி விட்டு கிடக்கிறோம், அன்னிலேருந்து 10 பேரை வச்சு தச்சுன்னுக்கிறோம், 5 பேரை வச்சு தச்சுன்னுக்கிறோம், இன்னி வரைக்கும் தச்சுனே தான் உட்காந்துக்கிறோம், எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்போ சார் சொன்னார் எம்எஸ்சிலாம் எவ்வளவோ எம்எஸ்எம்இலாம் 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கலாம்னு சொல்கிறாரு. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களை ஒரு ஆளாக பொறுப்பேற்ற மாட்டான். ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு பேக்ரவுண்டு கிடையாது, அரசியல் பேக்ரவுண்டு கிடையாது. நம்மளுக்கு என்ன சூரிட்டி ஏதாவது இருக்குதா, சூரிட்டி கேட்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். எவ்வளோனா டிரான்சாக்ஷன் காட்டியிருக்கணும் அவங்களுக்கு. இவர் இவ்வளோ கட்டுவாரான்றத அவன் எதிர்பார்ப்பான். அவன் பேங்க்கில் இருக்கிற காசை சும்மா தூக்கி கொடுத்துட்டு நம்மளுக்கு உட்காந்து இருக்க மாட்டான். அப்போ எல்லாத்தையும் பார்ப்பான். அவங்க பேச்சுக்கு வேணால் சொல்லுவாங்க, உட்காந்துக்குன்னு எந்த சூரிட்டியும் பார்க்க மாட்டான், நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். அப்படியே 10 லட்ச ரூபா தூக்கி தந்துடுவாரா? கேட்டு பாருங்க, தரமாட்டாங்க. ஆனால் சங்கன்றது பலம். இது என்ன சொல்லணும்னா, இவர் 20 வருஷமாக தொழில் பண்ணுறாரு, 5 வருஷமாக தொழில் பண்ணுறாரு, தாராளமாக கொடுக்கலான்னு சொல்கிறத சொல்லும். அப்போ நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாரி. யாருமே சப்போர்ட் இல்லாமல் வாழ்ந்துன்னு இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டு நம்ம வந்துனுங்கிற நம்ம யாரோ ஒரு மூலியமாக ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னா அது நம்மளுக்கு நல்லா தானே இருக்கும். அதனால் இனியும் நம்மளுக்கு இந்தமாரி ஒரு தொழில் வானான்றத ஒரு சின்ன ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது. ஏன்னா 1000 மைலில் நம்ம கிடக்கணும்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெப் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கத்தான் முதல் அடின்றாங்க. அந்தமாரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடி எடுத்து வச்சுக்கிறோன்னு நினச்சிங்க. தயவுசெய்து இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுக்கு கருத்து வேறுபாடு தேவையில்லை. இனி நம்ம ஒழுங்காக முன்னேற்றமாக போகும். இன்சூரன்ஸ் பற்றி சார் பேசுனாங்க. முந்தின நாள் வந்து நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் கூப்பிட்டு பேசினோம். அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது. எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கட்டுற சந்தாவில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு 500 ரூபா அது வந்து இன்சூரன்ஸுக்காக பண்ணோன்னா அவங்க வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் பண்ணவங்களுக்கும் 3 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க தரேன்றாங்க. ஆக்சுவலாக வந்து நான் அந்த இன்சூரன்ஸ் பற்றி நான் பேசுகிறதா இருந்துச்சு. ஆனால் அவங்க வரையும் சொல்லியிருந்தாங்க. அவங்க வராதுனால நான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த 3 லட்ச ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு. இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக இப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம இண்டிவிஜுவலாக எடுத்திருந்தோம்னா அது என்னன்னா சில இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் இமீடியட்டாக கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேட்ராக் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வெயிட் பண்ணணும். அதேமாரி ரொம்ப வருஷமாக இருக்கிற வியாதிகளுக்கு வந்து உடனே இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு பேமெண்ட் கிடைக்காது. ஆனால் இந்த குரூப் இன்சூரன்ஸுக்கு 3 lakhsங்கிறது உடனே நீங்கள் வந்து கேட்ராக் இன்றைக்கி இன்சூரன்ஸ் போட்டு நாளைக்கு கேட்ராக் பண்ணணுன்னா இமீடியட்டாக பண்ணலாம்.
ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணலாம். ஆனால் டெத் பெனிஃபிட் மாதிரி கிடைக்காது, மற்றபடி ஆக்சிடென்ட்ஸு, உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அதே அவங்க வந்து இன்னொரு சஜஷன் என்ன சொன்னாங்கன்னா, குரூப்பில் இருக்கிற வந்து மெம்பர்ஸ் மாத்திரம் இல்லை, சப்போஸ் அவங்க ஃபேமிலி ஆளுங்க யாராவது வேணும்னு சொன்னாங்கன்னா இதோட குரூப்பில் சேரலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம குரூப்பில் வந்து மெம்பர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுவாங்க. அப்போ அவங்களுக்கும் ஃபேமிலிக்கும் கவர் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொழிற்சாலையில் வந்துட்டு எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்குன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 லேக், அதுக்கு வந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டு அது கொடுத்தோன்னா அவங்களுக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆவாங்க. ஸோ அதனால் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அது ஒன்று. ஸோ அந்த உங்கள்கிட்ட 1000 பைக் பண்ணுறதுக்குள்ள இது இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட 2000 பைக்கு வந்து ஆர்டர் இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. ஸோ ஒருத்தர் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் சேர்ந்து வளரலாம். மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால எவ்வளோ இதில் நம்ம வந்து குறைஞ்சி போகிறதில்ல, நல்லா முன்னேறி நல்லா வரலாம். ஓகே, வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஏற்கனவே பல முயற்சி பிர்லா சார் நம்ம எல்லாருமே எடுத்து இது அசோசியேஷன் அப் டு ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போட்டு நின்றுது. இந்த முறை வந்து நிற்கக்கூடாது, உடனே இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி வேக வேகமாக ஒவ்வொரு பை தயாரிப்பாளருக்கும் ஒவ்வொருவருக்கும் குடும்பம் இருக்குது, அவருடைய சந்ததிகள் இருக்குது. வெரி ஸ்ட்ராங்காக ஆலமரமும் அரசு மரமும் இன்னைக்கு விதைச்சு தான் நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருடைய வேண்டுகோளும் அதான், எல்லாரும் கேள்விகள் தான். அதனால ஒவ்வொருத்தரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி அப்பப்போ குறைய நிவர்த்தி பண்ணிடுங்க. யாரும் மனசில் வைக்காதீங்க, தயவு செஞ்சு வந்துடுவேன். எதாக இருந்தாலும் நிர்வாகியோ யாரும் பொதுவாக இருக்க எல்லார்ட்டையுமே கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணி சக்ஸஸாக கொண்டு போகிறதா என்னோட விருப்பமும் இங்கே வந்து அனைவரோட விருப்பம்னு நினைக்கிறேன். எல்லாரும் சீக்கிரமாக ஒத்துழைப்பு கொடுத்து வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பாக இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அப்படி இருக்கும். எல்லாருக்கும் காதில் விழுதுங்களா? ஃபஸ்ட்டு 5 விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி அசோசியேஷனை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு இன்றைக்கே யார் யார் இல்லையோ அவங்கவுங்க 1000 ரூபாவோ சந்தா பணத்தை உடனே செலுத்தி இன்றைக்கே அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 2வது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் அந்த விபத்து காப்பீடும் நம்ம உடனே அது 2வது செஞ்சாலும் இல்லை, என்னுடைய கோரிக்கையை சொல்லிடுறேன். 3வது நம்ம ஒரு எக்ஸ்போ மாரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம வந்து வெளியூர்லேருந்து நம்மளுடைய உற்பத்தி நம்ம இங்கே உற்பத்தி பண்ணுறோன்றது தெரியணும். இங்கேருந்து இப்போ நம்ம சென்னையில் போயும் ஒரு எக்ஸ்போ நம்ம இங்கே உற்பத்தி பண்ணுறோம், அந்த உற்பத்தியில் அங்கே உள்ள மக்கள் நம்மளை வந்து இங்கே உற்பத்தியாளர் இங்கே இருக்காங்க, அது ஃபியூச்சர் பிளானு. 4வது நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் வரணும். இப்போ பாண்டிச்சேரியில் யார் யார் இருக்காங்க இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் சிறு தொழில் செய்கிறவங்களையும் அந்த பிளாட்ஃபார்மில் வர மாரி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ட்ரைனிங் ஒரு செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யணும். இது 5 விஷயம் முக்கியமாக செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். நம்மளோட எல்லாரோட அழைப்பை ஏற்று எல்லாரும் வந்துருக்குது, மிக்க நன்றி. இப்போ எலெக்ஷன் அது சொல்லியிருந்தார் ரொம்ப எக்ஸாக்ட். அப்போ பேசிட்டு கூட சொன்னோம், எலெக்ஷன் டேட்டு இன்றைக்கே கொஞ்சம் முடிவு பண்ணுங்க சார், ஏன்னா மே 1 வாரத்தில் இருந்தால் கூட நல்லது அப்படின்னு சொன்னோம். இப்போ எலெக்ஷன் பதியறப்ப நம்ம இது பதியறதா இருந்தால் தலைவர் செயலர் பொருளாளர் போட்டால் தான் பதிய முடியும். பதிஞ்சு வந்து சந்தா வாங்குறதே கொஞ்சம் அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இருக்குது, பணம் இருக்குது, அது நாங்கள் வந்து என்ன பணம் வாங்கிக்கிறோமோ, ஏன்னா எங்களுக்கும் அப்படியே கொடுக்கறதுல கொஞ்சம் ஒரு நெருட்டு இருக்குது. அதனால் என்ன கலெக்ஷன் பண்ணணுமோ அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி போட்டு திருப்பி அதை இன்னொரு மடங்கு சேர்த்து ஒரு 25,000 அதை 25,000 சேர்த்து 50,000 அது நாங்கள் யார் பொறுப்பு ஏற்கிறாங்களோ, தலைவர் செயலர் பொருளை ஏற்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறத நாங்கள் இருக்கிறோம். அது முதல் வாரத்திலே வச்சா தேதி. இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி யார் வராங்க, முன் வராங்க, இப்போ தலைவர் போஸ்ட் யார் வராங்க, அதுக்கப்புறம் யார் இப்போ யார் கூட்டாங்கன்னா வந்து நில்லுங்க, எல்லாரும் பார்த்துப்பாங்க, செயலாளர் பொருளாளர் நில்லுங்க. ஒரு ஈஸி மெம்பர்ஷிப்பு இந்த இதுக்கு வந்தது எல்லாருக்கும் பிரோஜனமாக இருந்தது நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொன்னது, இப்போ சங்கர் சார் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல நின்று தேடுறோமோ அப்படின்னு ஒரு சிந்திக்க கேள்விக்கு நம்ம கேட்க வச்சிருக்கிறாங்க. ப்ரோபேக் சார் கூட ஆர்டர் இருக்கு, அது நம்ம வந்து சரியா கையாளல, இல்லை வேல்யூ அடிஷன் பண்ணக்குள்ள இன்டர்பேக் சொல்லி சொன்னார், ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணுவேன், ஒரு 5 ரூபா கூட கிடைக்கும் அந்த பையில் அப்படின்றாரு. அப்போ நம்ம நார்மலாக சிந்திக்கிறது கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பவுண்டரி சிந்திக்க வேண்டியது இருக்குது. சன்ஷைன் பாஸ்கர் சார் சொல்லக்கூடாது, அது மாதிரி ஒரு ட்ரேட் லைசன்ஸ் எடுத்தால் நம்ம குரூப்பாக போனால் நம்ம தேவையில்லாத செலவினங்களை குறைக்கலாம், எக்ஸ்ட்ரா செலவுகளை குறைக்கலாம். ஒரே டைமில் நம்ம வர வச்சு நம்ம மொத்தமாக கொடுக்கலாம். இப்போ நம்ம அரசாங்கத்தில் போய் சொன்னால் கூட நம்மளுடைய கருத்துக்கள் வந்து நம்ம சிஎம்ஏ போய் பார்க்கணும் வச்சுங்க, நான் தனியாக போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. ஒரு 100 பேர் போங்க, கண்டிப்பாக 100 பேர் ஓட்டு இருக்குது, 100 பேர் குடும்பத்தில் 5 ஓட்டு இருக்குது,
அப்படி யோசித்து நமக்கு சேவிங்ஸ் ஆகிப்பாங்க, நமக்கு உதவி வர வாய்ப்பாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மதன் பேக்ஸ் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நம்ம பேக்குக்காக ஒரு எல்லாரும் பை அது தயாரிக்கிற நல்ல இடத்துல இருந்தால் கூட வீடெலாம் ஒரே இடத்துல கூட இருந்தாலும் நல்லா இருக்கும் ஒரு குடும்பமா. அது காலடியாக உருவாக்கிக்கிறாரு சன்பேக்ஸ் ஆனப்பட்ட மாதிரி. அது ஒரு டைம் நாமளே நினைக்கிறது நிறைய பேர் கூப்பிடுறோம், எல்லாரும் வர மாட்டாங்களே. இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை வேறு இதுக்கு போகிறோம், அது விஷயங்கள் வேறு. இது அசோசியேஷனுக்கு ஒவ்வொருத்தவங்களோட முயற்சி, ஒவ்வொருத்தவங்களோட பங்களிப்பு. இதில் ஒருத்தவங்களும் வரக்கூடாமல் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது யாராவது வரலையே லிஸ்ட் எடுத்துட்டு அவங்களோட தனிப்படவில் யாராவது அந்தந்த ஏரியா பொறுப்பாளர் நியமிக்கப்படி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம லிஸ்ட்டு வந்து அறியாமல் போ, இப்போ அந்த சைடு ஒரு லைட்டு, இப்போ வில்லுநூர் அருமாத்த போகிறோம், இப்போ முத்தல்பட்டு. ஏன்னா ஒருத்தவங்க பேச முடியாது, அது இன்றைக்கோ நாளைக்கோ யாரோ ஒருத்தவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு ஒரு 2 பொறுப்பாளர் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் 2 பொறுப்பாளர் அவங்க பேசி கண்டிப்பாக வர வைக்கணும். எலெக்ஷனுக்கு ஓட்டு போடாமல் வரக்கூடாது. நம்ம இந்த எலெக்ஷன் போய் ஓட்டு போட்டாங்க, இதே பார்த்தா 85%, இன்னும் 5% எங்கே போனாங்கன்னு தெரியல. 100% ஓட்டு வேணும். அவர் சொன்ன மாதிரி 100% ஓட்டு வேணும், 100% எல்லாரும் வரணும். இதை நோக்கி தான் பயணிக்கிறோம். அது மாதிரி இது இன்னொரு இது இவர் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எல் சொன்ன மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல எவ்வளோ பேர் இருக்கிறோன்னு தெரியல. ஒரு தடவை பிரீத்தி பேக்ஸ் கூட இங்கே வரலன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க தனித்தனியா கூட பண்ணிக்கிறது நல்லது தான். கண்டிப்பா இன்னைக்கு வியாபாரம் வந்து மாறி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம வாய்ப்புகளை தவற விட்டுறோம்னு அர்த்தம். எனக்கு புரியலன்னா நம்ம இப்போ நம்ம பேங்க் லோனு வராங்க, யாரும் இந்தியன் மேனேஜர் கூப்பிடுறோம், சரி எம்எஸ்சிஎம்இ லோன் எப்படி அப்ளை பண்றது. இப்போ சங்கமாக போய் கூப்பிடக்குள்ள யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, விளக்கு வர சொல்லுவாங்க, நம்ம கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. நமக்கு நிறைய டைம்ல கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்றது இது வந்து நம்ம வியாபாரம் யூஸ் பண்றோம். போய் யார்கிட்டே போய் சார் ப்ளீஸ், அது போல் பணம் கொடுத்து பொருள் வாங்கினா டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். நாங்கள் சமீபத்தில் ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டோம் எங்கள் சிஸ்டத்தை. நாங்கள் எங்கள் சப்ளைஸ் எல்லாமே பர்ச்சேஸ் எல்லாமே கேஷ் அண்ட் கேரியே கொண்டு போயிட்டோம். ஏன்னா இல்லை என்னால் சமாளிக்க முடியாது, அதுவும் காரணம் போகிறோம் பார்க்குறோம். அதுமாரி இன்னும் ஒரு சிலவங்க சொல்லக்குள்ள இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது இது மட்டும் சொல்லி முடிச்சிருக்கிறேன். குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் நம்ம பை தயாரிக்க சம்மந்தமாக மட்டும் போட சொல்கிறாங்க. இப்போ குட் மார்னிங் மெசேஜ், குட் ஈவினிங்கு, பிறந்த நாள், யாரோ ஒருத்தர் நல்லா பேசியிருப்பாங்க, நன்றி, கண்டிப்பாக தேவையான மெசேஜ் தான். மதன் பேக் சார் போட்டார் தான், அது நல்ல அருமையான மெசேஜ் தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குரூப்பில் பை சம்மந்தமான மட்டும் போடுது. அது இப்போ மிஷின் வருது, இப்போ மதன் பேக் மிஷின் அது போடலாம், ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது அது போடலாம். அதை விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பீக்கர் நல்லா பேசக்கூடியவங்க அதை பற்றி போட, இப்போ இன்சூரன்ஸ் கூட இங்கே பேசலாம், அதில் போய் போடாதீங்க, அதில் போய் போடாதீங்க. வேறு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பேச அதை போடாதீங்க. அந்த சங்கங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பை சம்பந்தமான ஏதாவது மெசேஜாக போடுங்க. அவர் இன்னொருத்தவங்க சொன்னால் கூட டக்குன்னு யாரும் கவனம் இல்லை, ஏதாவது குறைகள் இருப்பீங்க, நேராக யாருக்கிட்ட வருத்தம் இருக்குதோ அவங்ககிட்ட நேராக பேசிடுங்க. ஒரு டீ கடை கூப்பிடுங்க, உட்காந்து பேசுங்க, சமாதானம் ஆகிடுவோம், போயிடுவோம். அது குரூப்பில் போட்டால் இதில் ஒரு 5 பேர் இந்த பக்கம் நிற்கிறான், இந்த பக்கம் 5 பேர் நிற்கிறான். திருப்பி என்ன இது கட்சி கிடையாது, திருப்பி சொல்கிறேன், இது அசோசியேஷன். இது ஒற்றுமை இல்லைன்னா நம்மளால் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. எலெக்ஷன் போனால் அப்புறம் அது 50 பேரில் 25 பேர் வரமாட்டாங்க, ஒரு மீட்டிங் கூட்டால் 10 பேரில் 5 பேர் வரமாட்டாங்க, அது கஷ்டம். இது ரொம்ப சின்ன அசோசியேஷனு. நம்ம என்ன முன்னெடுக்கிறோமோ, இப்போ நம்ம என்ன பேசி நம்ம எப்படி செயல்படுறோம்னு நினச்சிட்டா வராதவங்க நாளைக்கு வருவாங்க. இன்னைக்கு வராதவங்களும் விட்டு போனோம், ஐயோ வராமல் போயிட்டோமே, இவ்வளோ விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களே. நான் வைனபேக் சார் கூட சொல்லக்குள்ள நம்ம அப்படி தான் வந்து நம்ம வர வைக்கணும், அவங்களை வர வைக்கணும். இதெல்லாம் எல்லாருமே என்ன கேள்வி, இதில் சார் தான் என்ன நமக்கு இது இருக்குது, நன்மை என்ன இருக்குது, அந்த கேள்விக்கு வந்து நம்ம சொல்லல செயலில் தான் காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் வரும் நாட்களில் சிறப்பாக செயல்படணுன்றது ஒரு வாழ்த்து தெரிவித்து நான் அமரேன். எஸ் சார், எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸர் ரதி. இப்போது நாங்கள் ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார்கிட்ட. ஹெல்த் இன்சூரன்ஸுன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன், ஓகேங்களா. சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. நம்ம சிறுக சிறுக நம்ம ஃபேமிலிக்காக சேர்த்து வச்ச மணியை சடனாக வந்து மெடிக்கலுக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அப்போது இப்போ நீங்கள் சாரோடைய ஒரு கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் ஒரு 500 ரூபா உங்களுக்காக சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி வந்து நல்லா இருப்பாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குரூப் இன்சூரன்ஸ் மாதிரி சார் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு 7 பேர் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஏதாவது நல்லது செய்யணும், எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே அவங்க குடும்பம் தான் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னாக்க இது மாதிரி ஏதாவது ஒன்று ஐடியா பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்துக்கு ஃப்யூச்சரில் யாருமே ஃபேமிலி வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கோசம் சார் வந்து பிளான் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மாதம் மாதம் நீங்கள் 500 ரூபா பிளான் பண்ணி நீங்கள் குரூப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரியும் பிளான் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இறப்புக்கு அப்புறமா நம்ம ஃபேமிலிக்கு போகிற மாதிரி
இப்போ சார் சொன்னாங்க சடனாக வந்து ஒரு டெத்து ஒன்று அக்கேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அந்த டெத்துனால என்னன்னா அந்த ஃபேமிலி வந்து ஸ்ட்ரகிள் ஆகலை, ஏன்னா தே ஆர் சம்திங் வெல் டு டூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருமே வெல் டு டூவாக இருக்க மாட்டோம், நம்ம எல்லாருமே நார்மல் ஃபேமிலியில் தான் இருப்போம். அப்போது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சடனாக ஏற்படுற ஒரு டெத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு காப்பீடு மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா இல்லை 15 லட்ச ரூபா மாதிரி கொடுக்கலாம். அது எப்படின்னா வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 1800 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். இது என்னன்னா எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுக்கும் இந்த சேம் அமௌண்ட் தான் வரும். 1800ன்றது வந்து அதாவது என்னன்னா 25 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து சேம் அமௌண்ட் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெத்துக்கு அப்புறமா வர பெனிஃபிட் அது இல்லாமல் மெடிக்கலுக்கு வந்து நீங்கள் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற அமௌண்ட் வந்து மெடிக்கலுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் சார்கிட்ட வந்து எப்படி வந்து நம்ம பே பண்ணாக்க என்ன மாதிரியான கிடைக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சார்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குரூப்னு போது நம்ம இண்டிவிஜுவலாக தான் வருவோம், நம்ம அசோசியேஷன் மூலியமாக போனால் சிங்கிளாக தான் நம்ம வருவோம் இல்லைங்களா. இன்கேஸ் ஆஃப் வந்து ஒரு 7 lakhs வந்து 7 lakhs 8 lakhs சிங்கிள் பில்ல வருதுனாக்க உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் 3 lakhs உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து மேபி வந்து ஒரு 5 lakhs நீங்கள் எடுத்துக்கலாம் சம் அஷ்யூர்டு. அந்த 5 lakhsக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போ 3 lakhsக்கான அமௌண்ட் நீங்கள் அசோசியேஷன் மூலியமாக எடுத்தீங்க இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இது வந்து ஒன்லி ஃபார் ஹெல்த். இது வந்து திரும்பி எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க. கண்டிப்பா அது எல்லாருமே ஓனர்ஸ். ஓகேங்களா, இப்போ அவங்க கிட்ட வந்து ஒரு 5-6 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இப்போ அவங்களுமே வந்து இதுல வந்து ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்குமே வந்து குரூப் இன்சூரன்ஸை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவங்களே நம்ம 3 லட்சம் இல்லை 4 லட்சம்ன்றது வந்து நம்ம ஃபேமிலி இங்க இருக்க ஃபேமிலிஸ் இருக்கீங்களே இவங்க எல்லாருக்குமே ஒரே சம்மன்சூர் தான் வரும். சேமா 3 லட்சம் இல்லை 4 லட்சம் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் அந்த ஆப்ஷன் அப்படிதான் சார் வரும். இதில் வந்து ரைஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் யூ ஆர் கோயிங் டு டேக்கிங் உங்களுடைய இண்டிவிஜுவல் உங்களுடைய ஃபேமிலிக்கு மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னாக்க யூ கேன் ரைஸ் இட். இது ஆமாம் சார், ஃபேமிலிக்குன்னு போகும்போது கண்டிப்பாக வந்து ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகும் சார். குரூப்ன்றது வேற சார், ஃபேமிலின்னும் போது கண்டிப்பாக வந்து ப்ரீமியம் ஜாஸ்தி ஆகும். ஆமாம், இப்போ சார் எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்க ஃபேமிலிக்கு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, சார் வச்சிருக்காரு, அந்த சார் வச்சிருக்காங்க, எல்லாருமே வச்சிருக்காங்க. இப்போ சார் இப்போ சொன்னாங்க அவங்களும் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இண்டிவிஜுவலா ஃபேமிலிக்குன்னு போகும்போது அவங்களுடைய சைல்ட்ஸ் அவங்களுடைய ஒய்ஃப் எல்லாருக்குமே சேர்த்து எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து கண்டிப்பா வந்து டெஃபினட்டா ரைஸ் ஆகும். ஏன்னா அவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி.